ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிருக்கேன், அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். எத்தனை பேजेस? ஒரு 10 பேजेस இருக்கும்ண்ணா. அதை ஷேர் பண்ணிட்டீங்களா? என்ன? உங்க டாக்குமெண்ட்டை மெயின் கம்ப்யூட்டருக்கு ஷேர் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். அப்பதானே பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். எனக்கு புரியலண்ணா, எப்படி ஷேர் பண்றது? எப்படி ஷேர் பண்றதா? டேய், அவங்க புதுசா இருக்கும்டா. அவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? நான் ஏற்கனவே வந்திருக்கேன், ஆனா பிரிண்ட் அவுட் எடுத்தது இல்ல. ஷேர் பண்றதுனா என்னன்னு தெரியல. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, நான் சொல்லித்தரேன் வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க, அதை ஷேர் பண்ணாதான் பிரிண்ட் அவுட்டே எடுக்க முடியும். வாங்க வாங்க உட்காருங்க. ஏன் யோசிக்கிறீங்க? உட்காருங்க, போங்க. உங்க டாக்குமெண்ட் எங்க இருக்கு? அங்க டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். அமிர்தான்னு போட்டிருப்பேன். உங்க பேர் அமிர்தாவா? நைஸ் நேம். ஓகே, இங்க கவனிங்க. இந்த டாக்குமெண்ட்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெனு வரும். ஓகேங்களா? அது ஷேர் பட்டன் ஒன்று இருக்குல்ல, அதுல போனீங்கன்னா இந்த மாதிரி சப் மெனுன்னு ஒரு லிஸ்ட் வரும். அதுல இருக்கிற மெயின் கம்ப்யூட்டருக்கு நாம இதை ஷேர் பண்ணணும். இது அவ்வளவுதான், நம்ம ஷேர் பண்ணிட்டோம். இப்போ மெயின் கம்ப்யூட்டர்ல இருந்து உங்க டாக்குமெண்ட்டை பார்க்கலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். விஷயம் அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. ஓகேங்க, முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ். யூ வெல்கம். டே மச்சான், டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டேன், பிரிண்ட் அவுட் எடுத்துருண்ணா. ஓகேடா. ஹாய் டியூட், என்னடா ரொம்ப நாள் ஆளே காணோம். ஒரு ஃபோனும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. ஓ, யூகேல இருக்கியா? நல்ல ஆஃபர் வந்திருக்கு. 2 lakhs salary கிடைச்சா போயிடுவேன்னு சொன்னல. இல்ல மச்சான், உண்மையாவே இது நல்ல ஆஃபர் தான். வாழ்த்துக்கள்டா. ஃபாரினா? நோ வே. எனக்கு இங்கேயே இந்தியாவில் இருக்க தான் பிடிச்சிருக்கு. இல்லடா, எனக்கு 3 கம்பெனிலேருந்து ஆஃபர் வந்திருக்கு. ஒன்று US, இன்னொன்று துபாய், 3வது மும்பை. எல்லாமே பெரிய கம்பெனி, பெரிய ஆஃபர்ஸ் தான். ஆனால் நான் 3மே வேணாங்கிற முடிவில் தாண்டா இருக்கேன். டேய் இல்லடா, பணம்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. நீ சொல்ற மாதிரி ஃபாரின் போனா டாலரா தினாரா நிறைய சம்பாதிக்கலாம். லைஃப் ஒரு வருஷத்துல எங்கேயோ போயிடும். என் டேடி அதைத்தான் சொல்றாரு. அவர் US போங்கிறாரு, அம்மா துபாய் போனா நல்லதுங்கிறாங்க. ஆனா எனக்கு சென்னை தாண்டா பிடிச்சிருக்கு. நம்ம ஊர்லயே நிறைய பெரிய கம்பெனிஸ் இருக்கு. மாசத்துக்கு 1 லட்சம் ஆஃபர் பண்றாங்க. வாரத்துல 5 நாள் தான் வேலை. வீக்கெண்ட்ல பார்ட்டி, கெட் டுகெதர், அவுட்டிங்னு கூட்டு போறாங்க. அதுவே மோர் தென் எனஃப்டா. உண்மைதான் மச்சான், எனக்கு சென்னை மாதிரி வராது. நம்ம ஊர் டிராஃபிக், நம்ம ஊர் டீ, நம்ம ஊர் பொண்ணுங்க. ஃபாரின் போயிட்டா இந்த அழகெல்லாம் நான் மிஸ் பண்ணிடுவேன்டா. அதனாலதான் எனக்கு எங்கேயும் போகணும்னே தோணலடா. ஏன், நான் வேணாம் தான் சொல்ல போறேன். எனக்கு சென்னையும் இதோட அழகுமே போதும்டா. ஓகே பாய், டேக் கேர். இந்தாங்க. ஹலோ, என்னங்க யோசனை? பிரிண்ட் எடுத்தாச்சுங்க. சாரிண்ணா, எவ்வளோ ஆச்சு? 50ங்க. இந்தாங்க. உங்க வேலை முடிஞ்சுதா? சிஸ்டத்தை எடுத்துக்கலாம். முடிஞ்சது. ஆதி, உங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க, சிஸ்டத்தை எடுத்துக்கோ. ஓகேடா, அது என் பாக்கியம். வரேங்க, தேங்க்ஸ். அமிர்தா, ஒரு நிமிஷம். தலை ஏன் இவ்வளவு டைட்டா வாரி இருக்கீங்க? இது உங்களுக்கு செட்டே ஆகல. சைட்ல கொஞ்சோண்டு முடி எடுத்து சின்னதா பின்னிட்டு மேல கேர்லிங் எல்லாம் பண்ணி பின்னாடி கொஞ்சம் ஃபால்ஸ் ஆர விட்டுருங்க. கொஞ்சம் முடி எடுத்து ஃப்ரண்ட்ல விட்டீங்கன்னா சைட்ல பின்னலு, மேல கேர்லிங், பின்னாடி ஃபால்ஸ் ஆரு. பார்க்கவே சும்மா யூரோப்பியன் ஸ்டைல்ல இருப்பீங்க. உண்மையாங்க, அது உங்களுக்கு அழகா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கம்மல்லாம் போடாதீங்க. ஸ்டைலிஷா ஒரு ரிங் போடுங்க. அதான் உங்களுக்கு சூட் ஆகும். பார்க்கவே மாடர்னா இருக்கும், ஸ்டைலிஷாவும் இருக்கும். என்னாச்சுங்க? ட்ரை பண்றேங்க, தேங்க்ஸ். எஸ். டேய், என்னடா டிப்ஸ் எல்லாம் பலமா இருக்கு. நீ எப்படா பியூட்டி பார்லர் ஆரம்பிச்ச? டே, அதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறதுடா. இந்த மூஞ்சிக்கு எது பண்ணாலும் விளங்காது. ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் யாராவது நம்மளை கவனிக்கணும், கமெண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்கும்.
அதை ரொம்பவே ரசிப்பாங்கடா. ஓஹோ. என்னடா ஓஹோ? நீ வேணா பாரு, வீட்டில் போய் முதல் வேலையா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாப்பா. நாளைக்கு அந்த அழகை காட்டுறதுக்காகவே இங்கே வருவா. அப்படி மட்டும் வந்துட்டான்னு வையன், விழுந்துட்டான்னு அர்த்தம். எல்லாம் புரியுது மச்சான். ஓவரா மொக்க போடாத, போய் வேலையை பாரு. டேய், ஆதி அசால்ட்டா அடிச்சிட்டானே உனக்கு வயிற்றுச்சுடா. போய் வேலையை பாரு. நாங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். மேடம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழோட கண்டிஷன்ல இப்ப நல்ல மாற்றம் இருக்கு. என்னோட ரிசர்ச் பாசிட்டிவான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். அவன் துளசியை கம்ப்ளீட்டா மறந்துடுவான்ல? ஷூர், அதுக்காக தானே இவ்வளவு தூரம் போராடுறோம். துளசியை தவிர வேற யாரையும் நினைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவரை சாருன்னு சொல்ல வச்சிருக்கேன். மெடிசன் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமாவும் இதை நான் சாதிச்சிருக்கேன். இன்னும் 10 to 15 செட்டிங்ஸ்ல அவரை என்னால டோட்டலா மாத்த முடியும். டாக்டர், அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? ஆமா டாக்டர், தமிழோட அம்மாவும் சாருவோட சொந்தக்காரங்களும் இங்க வரதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்படி அவங்க வந்துட்டாங்கன்னா தமிழ் அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலான்னு இருக்கேன். ஏன் மேடம்? ஏன்னா அவங்க தமிழை பார்க்கணும், வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அதுவும் இல்லாம இதுக்கு மேல தமிழை எங்க கஸ்டடியில வச்சிருக்கிறதும் ரொம்ப ரிஸ்க் தான். எங்களுக்கும் அவனை அவங்களோட அனுப்பி வச்சிடுறது தான் சரின்னு தோணுது. ஆனா அதால ட்ரீட்மெண்ட் பாதிக்குமே மேடம்? உண்மைதான் டாக்டர். நான் அது விஷயமா பேசதான் உங்களை கூப்பிட்டேன். தமிழ் எங்க போனாலும் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகணும். எந்த காரணத்தினாலையும் இந்த ட்ரீட்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகவே கூடாதா? அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான் மேடம். ஆனா மேடம், கொஞ்சம் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தமிழ் ஓரளவுக்கு மருந்தோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டாரு. அதனால மெடிசனை கேப்சூலா கூட கொடுக்கலாம். இன்ஜெக்ஷன் போடணுங்கிற அவசியம் இல்ல. அப்படி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. ஷூர் மேடம். ஆனா அது அவருக்கு டெய்லி கொடுக்கணும். அவரோட ரிலேட்டிவ் சப்ஜெக்ட் பண்ணாம இருக்கணும். இது என்ன மெடிசன், எதுக்காக தரீங்கன்னு யாரும் கேள்வி கேட்காம இருக்கணும். இதெல்லாம் நடக்கும்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் டாக்டர். ரெகுலரா மெடிசன்ஸ் தர ஆள் இருக்காங்க அங்க. அப்படின்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம், அவரை தாராளமா அனுப்பி வைக்கலாம். ஆனா என்னோட பிரெஸ்கிரிப்ஷன் படி தவறாம மெடிசன் கொடுக்கணும். ஒருவேளை கேப் விட்டாலும் அவரோட மைண்ட் செட் மாறிடும். சாருவை பார்த்து யாருன்னு கேட்பாரு, துளசி தான் வேணும்னு பாரு. இல்ல டாக்டர், அந்த அளவுக்கு போகாம பாத்துக்கலாம். தமிழை எப்படியும் பெங்களூருக்கு தான் கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமா மெடிசன் தர ஏற்பாடு பண்ணிடலாம். ஓ எஸ், நர்ஸ் இருந்தாங்கன்னா நாம கவலைப்படவே வேண்டாம். சப்போஸ் அவரை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறதா இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்த மறக்காம சொல்லிடுங்க. என்னன்னு சொல்லுங்க டாக்டர். தமிழ் ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டா இருந்தாரு. அதனால சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்டணும். இந்த மருந்து எடுத்துக்க சொல்லிருக்காருன்னு தமிழ் அம்மா கிட்டயோ கூட இருக்கிறவங்க கிட்டயோ சொல்லிடுங்க. 3 மாசத்துக்கு இதை கண்டினியூஸா போடணும்னு சொல்லிடுங்க. அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா எதனால இப்படி ஆச்சுன்னு கேட்டா நீங்க ஏதாவது ரீசன் சொல்லணுமே. அத நான் சொல்லிக்கிறேன் டாக்டர். மத்தபடி ட்ரீட்மெண்ட்ல வேற எந்த இடைஞ்சலும் வராதே. ஒரு இடைஞ்சலும் வராது மேடம். ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். சாரு தான் உன் வாழ்க்கை, சாரு தான் உனக்கு எல்லாமேன்னு தமிழ் மனசுல ஒரு கற்பனையான எண்ணத்தை உருவாக்கி இருக்கும். ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. நாம தான் திணிச்சிருக்கோம். இப்ப தமிழ் மனசுல சாரு மட்டும் இல்லாம துளசி பத்தின ஞாபகமும் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்துல தமிழ் முன்னாடி துளசி வந்துட்டா நாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அப்படி நடக்காம இருக்கணும்னா துளசி அவர் முன்னாடி வரவே கூடாது. அவ குரலை கூட கேட்க கூடாது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது டாக்டர். ஆனா துளசியால எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கான ஏற்பாட்டை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஓ அப்படிங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், சாருவை பத்தி யாராவது ஒருத்தங்க தமிழ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த பேரை மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தமிழோட மைண்ட்ல சாருவோட ஞாபகம் அழுத்தமா பதியும். டாக்டர், தமிழ் பெங்களூர் போயிட்டானா பக்கத்துல சாருவே இருப்பா. அவனை விட்டு ஒரு நிமிஷம் கூட அவ பிரியவே மாட்டா. இது பெரிய பிளஸ் பாயிண்ட் மேடம். நாம சொல்லி சொல்லி உருவேத்துறதை விட சாரு பக்கத்துல இருந்தா வேலை ஈஸி ஆயிடும். சாரு பக்கத்துல இல்லைனாலும் தமிழோட அம்மா அந்த வேலையை பாத்துக்குவாங்க. ஓகே, அது போதும். டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். வேலை முடிஞ்சதுன்னு நீங்க விலகிடக்கூடாது. நீங்களும் கூடவே இருந்து தமிழை பாத்துக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. நீங்க டைம் கிடைக்கிற போலாம் பெங்களூருக்கு போய் அவனை பாத்துக்கலாம்ல? கண்டிப்பா மேடம்.
என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேலஞ்சிங்கான எக்ஸ்பெரிமெண்ட். இதுல நான் ஜெயிக்கணுங்கிற வெறியோட இருக்கேன். அதனால நீங்களே என்ன விலக சொன்னாலும் என்னால முடியாது மேடம். அதுவும் இல்லாம 10 டேஸ்க்கு ஒரு தடவையாவது அவரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணணும். என்னால அவர் வீட்டுக்கு போக முடியாது, ஹோட்டல்ல தங்கிப்பேன். தமிழுக்கு மென்டல் பிரஷர் இருக்கு, கவுன்சிலிங் கொடுக்கணும்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அழைச்சிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா இதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே டாக்டர், அது ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், டே பை டே தமிழ்கிட்ட என்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியணும். டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இதை நர்ஸ் கிட்ட சொல்லி எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஷியோர், நிச்சயமா டாக்டர். வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல, அவ்வளவுதான் மேடம். அவரை பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, அவர் எனக்கும் வேல்யூபிள் தான். ஓகே? ஓகே டாக்டர். ஓகே மேடம், அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்யூ. வாங்க டாக்டர். வரேன் மேடம். சரி, வச்சிடுறேன். காயத்ரி, எல்லாம் ரெடியா? ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? பண்ணியாச்சுங்க. நீங்க எப்ப திரும்பி வருவீங்க? அதை இப்ப எப்படிமா சொல்ல முடியும்? அங்க போய் மினிஸ்டரை பார்க்கணும், தமிழோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவங்க அவர் அனுப்ப சம்மதிக்கிறாங்களா, அனுப்புறாங்கன்னா எப்ப அனுப்புறாங்கன்னு தெரிஞ்ச பின்னாலதான் அதெல்லாம் சொல்ல முடியும். உண்மைதாங்க. அங்க ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. சாருவை வச்சு தனியா என்னால சமாளிக்க முடியாதுங்க. எனக்கு புரியுதுமா. சாருவை பார்க்காம என்னாலையும் இருக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க. சித்தப்பா வா நிதிஷ். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மாப்ள, எனக்கும் சேர்த்து தானே டிக்கெட் போட்டிருக்கீங்க? ஆமாத்த, நீங்க நானும் சித்தப்பா எல்லாரும் தான் போறோம். அண்ணா வரல? இல்ல சித்தப்பா, அப்பா டிக்கெட் போட வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன் நிதிஷ்? ராகவா, நான் கிளம்புறேன்டா. எங்கண்ணா? நீங்க மும்பை வரலையா? என்னம்மா? அங்க எனக்கு என்னடா வேலை? நான் சென்னை கிளம்புறேன். சென்னைக்கா? என்ன காயத்ரி, நேத்து நைட் அவ்வளவு தூரம் கன்வின்ஸ் பண்ணோம், அத புரிஞ்சுக்காம அண்ணன் ஏன் இப்படி பண்றாரு? தெரியலீங்களே மாமா. இவர் கூட நீங்க மும்பைக்கு போவீங்கன்னு நினைச்சேன். நான் தான் என்னோட முடிவை அப்பயே சொல்லிட்டேன் காயத்ரி. உடன்பாடு இல்லாத விஷயத்துல என்னால தலையிட முடியாது. அதுவும் துளசிக்கு எதிராக ஒரு துரும்ப கூட கிள்ளி போட முடியாது. மும்பைக்கு இவன் போட்டும், நான் எதுக்கு? சரிங்க மாமா, எனக்கு இங்க வேலை இருக்கு. 10 நாள் இங்கதான் இருக்க போறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்பவே ஏன் சென்னைக்கு கிளம்பிட்டீங்க? வந்த வேலை முடிஞ்சு போச்சுமா. நேற்று நைட்டே ஃபோன் பண்ணி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிட்டேன். அதனாலதான் கிளம்புறேன். இல்லண்ணா, நீங்க நேத்து நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்றீங்க. நமக்குள்ள துளசி விஷயமா ஆர்குமெண்ட் நடந்துச்சு. உங்க தரப்பு நியாயத்தை நீங்க சொன்னீங்க, எங்க தரப்பு நியாயத்தை நாங்க சொன்னோம். அதோட அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிட்டு. நான் கோச்சிக்கலடா. சென்னையில உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதுவும் இல்லாம உன் அண்ணி வேற அங்க தனியா இருப்பா. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லண்ணா. நீங்க ஃபாரின் டூர் போறப்பெல்லாம் அண்ணி தனியா தான் இருந்திருக்காங்க. காரணம் இது இல்ல, நேத்து நடந்த விஷயத்தால நீங்க டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க. அதுதான் உண்மை. பாருண்ணா, நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க, கோச்சுக்காதீங்க. டேய், என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? துளசி விஷயத்துல நீங்க எல்லாரும் தப்பான முடிவுக்கு வந்துட்டீங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. ஆனா அதை மனசுல வச்சுட்டு நான் கிளம்பலடா. தப்பான முடிவுன்னு எதை வச்சு சொல்றீங்க? நீங்களும் நித்யேஷும் மாறி மாறி போன் பண்ணீங்க, பிரச்சனையோட தீவிரத்தை சொன்னீங்க. ஆனா துளசி இந்த நிமிஷம் வரைக்கும் போன் பண்ணலனா இதுக்கு என்ன அர்த்தம்? நேத்து முழுக்க அவ ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தானே வச்சுப்போம். இன்னைக்கு காலையில பேசிருக்கலாம்ல. ஏன் தமிழை பத்தி பேசின உடனே போனை கட் பண்ணான்னு விளக்கி சொல்லிருக்கலாம்ல. ஏன் பண்ணல? இவ்வளவு நேரமாயும் அவ போன் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை நீங்க சொல்லுங்க. நாங்க எங்க முடிவை மாத்திக்கிறோம். டேய், இதுக்கெல்லாம் காரணம் கேட்டா அதை நான் எப்படிடா சொல்ல முடியும்? உங்களால சொல்ல முடியாதுன்னா ஏன்னா அவ பண்றதுல எந்த நியாயமும் இல்ல. இங்க என்ன நடக்குது, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு அவ கேட்க கூட தயாரா இல்லைன்னா அவ மனநிலை உங்களுக்கு புரியல. தமிழோட வாழ்ந்தது போதும்னு அவ முடிவு பண்ணிட்டா. அதான் உண்மை. இல்லடா அப்பா, சொன்னா நம்ப மாட்டீங்கப்பா. நைட் ஃபுல்லா நாங்க சரியா தூங்கலப்பா. சிஸ்டர் ஏதோ நேரத்துல போன் எடுத்துருவாங்களான்னு நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்ப்பா. ஆனா இப்போ வரைக்கும் போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு என்னமோ சித்தப்பா சொல்றதான் சரின்னு படுது. தமிழோட வாழ்ந்தது போதுன்னு சிஸ்டர் நினைக்கிறாங்க. டேய், நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கடா?
ஃபோன் எடுக்கலங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் பிரிக்க நினைக்கிறதும் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறதையும் யாரோட ஏத்துப்பாங்க? வெளியில சொன்னா சிரிச்சிட மாட்டாங்க? அதுவும் நீயே துளசிக்கு எதிராக திரும்பிட்டேங்கிறதாண்டா என்னால நம்பவே முடியல. ஐயோப்பா, இந்த விஷயத்த தயவுசெய்து என்ன தப்பா நினைக்காதீங்கப்பா. நான் துளசிக்கு எதிராக எதுவுமே பண்ணலப்பா. தமிழ் எங்க இருக்காருன்னு தெரியணும், அவரை காப்பாற்றணும். அதுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் சித்தப்பா கூட போறேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான்டா நீ இவன் கூட மும்பை போறத நான் அலோவ் பண்றேன். நான் திரும்ப ஒரு விஷயத்த கிளியரா சொல்றேன். துளசி ஃபோன் பண்ணாம அமைதியா இருக்கான்னா அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். அது புரியாம துளசிக்கு தமிழ் கூட வாழ விருப்பம் இல்ல, தமிழை வெறுக்கிறா அப்படின்னு நீங்களா முடிவு பண்றது எனக்கு என்னமோ சரியா படல. ஏன் சம்பந்தி இப்படி இருக்கீங்க? ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டியதான். அதுக்காக இப்படியா கண்மூடித்தனமா இருக்கிறது? உங்க தம்பியில ஆரம்பிச்சு உங்க தம்பி பொண்டாட்டி உங்க புள்ள வரைக்கும் எல்லாரும் என் பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க துளசி துளசின்னு உருகிட்டு இருக்கீங்களே. சம்பந்திமா, நான் ஒண்ணு சொல்லவா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. நீங்க இதுதான் வேணும்னு முடிவு பண்ணி தந்திரமா காய் நகர்த்துறீங்க. கிட்டத்தட்ட எல்லாரையுமே உங்க வழி கொண்டு வந்துட்டீங்க. சம்பந்தி, இது விஷயமா பேசினா நமக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதம் வரும், மனஸ்தாபம் வரும். ஆனா தீர்வு கிடைக்காது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், துளசிக்கு எதிராக நீங்க செய்யற எதையும் என்னால ஏத்துக்க முடியாது. உங்க முடிவை மாத்திக்கிறதா நல்லது. மற்றபடி தமிழை காப்பாற்றணும், அவரை நல்லபடியா வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லபடியா போய் கூட்டுவாங்க. நான் இங்க இருந்தா உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும், அதனால தான் கிளம்புறேன். ராகவா, ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கடா, சாருவுக்கு நல்லது பண்றதா நினைச்சு அவ வாழ்க்கையோட விளையாடாத. நான் வரேன். மாமா மாமா போகாதீங்க, சொன்ன கேளுங்க மாமா, போகாதீங்க. கிளம்பும்போது தடுக்காத காயத்ரி, நீ உள்ள போ. இவர் ஏன் தான் அப்படி எல்லாம் பேசுறாரோ தெரியல. சம்பந்தப்பட்ட துளசியே எனக்கு என்னன்னு பேசாம இருக்கா. இவர் தான் ரொம்ப பேசுறாரு. சம்பந்தி, அவர் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் மூத்தவர் இல்லையா, நம்ம பேச்சு எடுபடலையேங்கிற ஆதங்கம் இருக்கதான் செய்யும். அதான் கோச்சிட்டு போறாரு. அவர் கோவம்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, சீக்கிரமே சமாதானம் ஆயிடுவாரு. ஆமா சம்பந்தி, சாருவும் அவருக்கு பொண்ணு மாதிரி தானே. தமிழுக்கும் சாருக்கும் கல்யாணம் ஆகி அவங்க சந்தோஷமா வாழ்றத பார்த்தாருன்னா நாம பண்ணது சரின்னு அவர் புரிஞ்சுப்பாரு. நாம ஒண்ணும் தப்பா எதுவும் பண்ணலையே சம்பந்தி. தொலைஞ்சு போன சாருவோட வாழ்க்கையை மீட்டு தரோம். அது கூட துளசி தட்டி பறிச்சுட்டு போனதுதான். இதுல பாவமுனியை பாக்குறதுக்கு எதுவுமே இல்ல சம்பந்தி. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சம்பந்தி. நிதிஷ், ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? சித்தப்பா, நம்ம 3 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். இப்பயே கிளம்பினா சரியா இருக்கும். சரி, பரப்படலாம். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு மாமா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன். என்னங்க, மாமா இப்படி திடீர்னு கிளம்புனது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. போன்லயாவது அவரை சமாதானம் பண்ணி திரும்ப வர சொல்லுங்க. அப்படி இல்ல காயத்ரி, அண்ணா சில விஷயத்துல இப்படிதான் பிடிவாதமா இருப்பாரு. ஆனா சம்பந்தி அம்மா சொன்ன மாதிரி சாரு சந்தோஷமா வாழறத பார்த்தாருன்னா அவர் மனசு மாறிடும். நீ கவலைப்படாத. என்ன நல்ல கண்ணு சார், ஆளே ரொம்ப டல் ஆயிட்டீங்க போல இருக்கு. என்னடா இவ அப்பாவி பொண்ணாச்சே, தெரிஞ்சவங்க மூலமா வக்கீல வச்சு வாதாடி இருந்தா ஜாமீன் கிடைச்சிருக்குமே. அப்படி எதுவும் நடக்காம ஜட்ஜையா 10 நாள் ரிமாண்ட்ல வைக்க சொல்லி உத்தரவு போட்டாருன்னு வருத்தமா இருக்கா? ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க சார், கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு. படிக்கிற பொண்ணுங்கிறதுனால கண்ணியமா நடத்தணும், துன்புறுத்த கூடாதுன்னு ஜட்ஜையா சொல்லியிருக்காரு. இவளை சப்ஜெக்ட்ல வச்சு நல்லா பாத்துக்குவாங்க. என்ன அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. அங்க ஒரு அடாவடி பொம்பளை இருக்கு. கஞ்சா, போதை மருந்து, கட்ட பஞ்சாயத்துன்னு வெளியே கொடி கட்டி பறந்தவ இப்ப உள்ள வந்திருக்கா. அதுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன அவஸ்தைப்பட போறான்னு தெரியல. அது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏமா ஐயா
நீ 2 லேடி கான்ஸ்டபிள் கூட்டிக்கிட்டு இந்த பொண்ணை கொண்டு போய் சப்ஜெக்ட்ல விட்டு வந்துரு. ஐயா இவ ஏற்கனவே தப்பிச்சு போயிருக்கா. தெரியுமா? கூட மீசையும் கூட்டிட்டு போ. சரிங்க ஐயா. யோ மீச, ஐயா. நீயும் கூட போ. இவ ஏமகாதகி, தப்பிச்சு போவ பாப்பா. அப்படி ஏதாவது நடந்துச்சு தொலைச்சு போடுவேன். சரிங்க ஐயா. ஐயா நல்லவரே, ரொம்ப உருகாதீங்க, உடம்புக்கு ஏதாவது ஆயிர போகுது. அவங்க கிளம்பட்டும், நீங்க எங்கே இருங்க, நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். சார், கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுங்களா? முடிஞ்சது மேடம். 10 நாள் ரிமாண்ட் கொடுத்துருக்காங்க.